சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். பரலோகத்தின் பண்டமாற்றம். நிறைய பேருக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் பாதிக்கப்பட்டிருக்குது, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்து கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ரத்தம் சிந்தி மரித்ததினால இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ரீ. யூ கிவ் யுவர் defective heart, get a brand new heart made in heaven. இது வந்து ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நோய் வர்றதுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டார். ஆரோக்கிய ஆயுள் காப்பீட்டு தொகையை வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் செலுத்தி அவர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கினார். இன்சூரன்ஸில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டா எந்த அளவு பே பண்ணார்னு நமக்கு தெரிஞ்சால் தான் கிளைம் பண்ண முடியும். இன்சூரன்ஸில் சில ஹாஸ்பிட்டல்ஸில் போனால் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு எப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக கிளைம் பண்ணிடலாம். யூ நீட் நாட் ஹவ் டு ஒர்க் அவுட் த பேப்பர்ஸ். You need not have to work out the bill. Just claim the medical reimbursement that has been worked out on the cross of Calvary 2000 years back. This insurance includes every kind of surgery, every kind of implantation, every kind of கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ், படைப்பு அற்புதங்களுக்கு எல்லாம் அவர் பே பண்ணிட்டார். நீங்கள் பார்க்குறது டாக்டர் ரவி ஜக்கரியாஸ். About 42 years back, this man from Canada தன்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கேட்ரிங் படிச்சிருக்கார், சமையல் கலை படித்திருக்கார். ஒப்பு கொடுத்து அவர் ஊழியத்தில் இறங்கிறதுக்கு முந்தி ஹி கேம் டு வெல்லூர். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் வெல்லூர் ஊரிஸ் காலேஜ். காபு ஹாலில் வச்சு இவர் பேசினார். இவர் பேசுகிற ஆங்கிலத்துக்கு சூப்பர் இங்கிலீஷ். இவர் புக்கை நான் படிக்கிறது கண்டென்ட்டுக்கு இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். 365 நாளில் 200 நாள் உலகம் சுற்றுவார். அப்போ எல்லாம் சொன்னாங்க, அவருக்கு இங்கிலீஷ் தான் பேச தெரியும், தமிழில் பேச தெரியாது, அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், என்ன செய்கிறது அப்படின்னு. கால் விட்டுங்க ஆண்ட்ரஸ். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ வாஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் ஃபார் ஹிம். அவருக்கு மொழிபெயர்த்தேன். அவர் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முந்தி when I was flying in the flight, எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் அவர் உட்கார்ந்துருக்க பார்த்தேன். I went near him and tell him, are you not Ravi Zacharias? He said, yes. Do you remember Ravi, Dr. Ravi? 42 years back, I translated for you in Web Hall, Cobb Hall. நல்லா ஞாபகம் இருக்குது. அது என் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க முந்தி. After the translation, I went to Calcutta to join Youth for Christ and preach அப்படின்னாரு. ஞாபகத்தோடு வச்சுருந்தார். ஓகே, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட், அவர் பேர் நபீல் குரேஷி. அவருக்கு உண்மையான தெய்வம் யார் என்ற ஒரு கேள்வி உறுத்தி கொண்டிருந்தது. அப்போ அவருக்கு ஃப்ரெண்டான டேவிட் வுட் இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் நபீல் குரேஷி. David Wood and Nabil had long discussion, dialogue. அப்போ கடைசியில் நபீல் has accepted Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு he took baptism. He was filled with the Holy Spirit. He joined highly educated. Nabil was highly educated.
அவர் வந்து ரவி சக்கரியாஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து உலகம் பூரா சுற்றினார். சடன்லி ஒன் டே டாக்டர்ஸ் டிஸ்கவர்ட் ஹிம். He is having intestinal advanced stage of cancer. GI tract was completely invaded by cancerous cells. ரொம்ப வலி தாங்க முடியல. அவருடைய வாழ்க்கையில் செப்டம்பர் 16ஆம் தேதி கர்த்தருக்குள் அவர் மரித்தார். இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் 16th of September. I prayed so much for him and fought with the Lord. Lord, நபீல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நின்றுருக்கார் சாட்சி. ஆனால் நீங்கள் என்ன அவருக்கு சுகம் கொடுக்கல. எத்தனை பேருக்கு சுகம் கொடுக்குறீங்க? ஆயிரக்கணக்கான டெஸ்டிமனி இருக்குது. ஆனால் நபீல் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னேன். ரவி சக்கரியாஸ் சொல்கிறாரு, ஃபியூனரல் சர்வீஸில் ரவி சக்கரியாஸ் பேசினார். நபீல் என்னென்னா தன் வாழ்க்கையில் பயங்கரமான கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ், unbearable pain. Doctors removed the intestines, artificial intestines. You cannot feed any food. He was left to starve to die. அப்படி பயங்கரமான சூழ்நிலையில் அவர் இறந்து போனார். இறந்து போன அந்த துக்கத்தெல்லாம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னு அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், நபீல் மரித்தும் பேசுகிறான். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 2ல் ஆபேலை பற்றி சொல்ல பொழுது ஆண்டவர் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, ஆபேல் மரித்தும் பேசுகிறான். என்னைக்கோ மரித்தான் ஆபேல். ஆனால் இன்றைக்கும் ஆபேலை பற்றி பிரசங்கராக நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். ஸோ நபீலை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போது நபீல் என்ன சொன்னார் தெரியுமா? ப்ளீஸ் பிரிங் அ கேமரா. I want to register my last couple of minutes of my thoughts. என்னுடைய கடைசி சில எண்ணங்களை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். This is Nabil in hospital. Last stage, just before his death. Whole globe was fighting with the Lord, praying for Nabil. அவர் சொன்னார், ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நோக்கம் இயேசுவின் அன்பை, அதே அன்பை, ஒரு மாற்று குறையாத இயேசுவின் அன்பை பாரபட்சமின்றி எல்லாருக்கும் என் அன்பை காட்ட வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் இயேசுவின் அன்பை முழு வடிவத்தில் என்னால் காட்ட முடியவில்லை, குறைந்துதான் காட்டியிருக்கிறேன். அதற்கு மனுக்குலத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி திஸ் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் மெசேஜ் ஆஃப் நபீல். ஃபியூனரல் சர்வீஸில் நபீலை பற்றி சொல்லும்போது ரவி சக்கரியாஸ் ஒன்று கோட் பண்ணுறார். கனேடியன் ரைட்டர் டக்ளஸ் கோப்லன் தன்னுடைய புத்தகத்தில் லைஃப் ஆஃப்டர் காட் அப்படிங்கிற புத்தகத்தில் மத்தியில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எழுதுகிறார். ஒரு கார்டனில் ஒரு 10 யங் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அந்த யங் கேர்ளில் ஒரு கேர்ள் சத்தம் போடுது, இஸ் தேர் சம் ஒன் ஹூ குட் டேக் அ ஃபோட்டோகிராஃப்? இங்கே இருக்கவங்களை யாராவது வந்து எங்கள் 10 பேரையும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கத்துறாங்க. ஒரு குரல் சொல்லிச்சு, நான் இருக்கிறேன், கேமரா இருந்தால் கொடுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ப்ளீஸ் கம்னு சொன்னாங்க. அவன் வந்தான், அவங்க வரிசையாக நின்னாங்க. அவனுக்கு ஒரே ஷாக். காரணம் என்னவென்றால் இந்த 10 பேரும் பிறவி குருடர்கள்.
கண் இல்லாத குருடர். அவன் கேட்டான், மேடம் கேர்ள்ஸ் நீங்கள் 10 பேரும் கண்ணு தெரியலையே, உங்களுக்கு எதுக்கு ஃபோட்டோ, ஏன் ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்க? அது சொன்னார், நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னது எங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு இல்லை, இதை டெவலப் பண்ணி கண்ணு உள்ள ஒரு ஆள்கிட்ட கொடுத்து முதல்ல நிற்கிறவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்னு அவரை விளக்க சொல்லி 10 பேரும் அவருடைய கண்களை கொண்டு பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த இல்லுஸ்ட்ரேஷனை ரவி சக்கரியாஸ் சொல்லிவிட்டு, அப்பாலஜெட்டிக் ப்ரீச்சர் அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, திஸ் வாஸ் நபீல்ஸ் கேஸ். நபீல் வாஸ் ஒன்ஸ் பிளைண்ட் பட் he saw the world through the eyes of the Lord Jesus. அவன் குருடராக இருந்தான், ஆனால் அப்போ அவரால் இயேசுவின் கண்களை கொண்டு உலகத்தை பார்க்க தோன்றியது. இயேசுவின் கண்களை கொண்டு உலகத்தை பார்த்தார். நபீல் போகிற இடத்துலெல்லாம் he never talked about his pain or sickness, he was talking about God. அவர் மரிச்சு போனார் அப்படிங்கிறத கோலாலம்பூரில் ஒரு சலூன், முடிவெற்ற சலூனில் உள்ள ஒரு கேர்ள் டாக்டர் ரவிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். டாக்டர் ரவி, நபீல் கேம் டு அவர் சலூன், ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன், அண்ட் ஹி வாஸ் டாக்கிங் டு மீ. முகமெல்லாம் அப்படி வாடி போயிருந்தது. எனக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர்னு அவர் சொல்லலை, ஆனால் சிலுவையை பற்றி சொன்னார். அவர் பேசின 4 நிமிஷம் டாக்கை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை ரவி சக்கரையாஸ் கேட்டுட்டு சொன்னார், எப்பா இந்த கஷ்டத்திலையும் தன்னை பற்றி சொல்லாமல் சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளை சொல்லணுமானா யாருக்கும் சொல்ல வருமா? என் கதையை என்ன கேட்குறீங்க, போச்சு, தீர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, வழியில் கஷ்டப்படுறேன் சொல்லலை. He was thinking all the time about the Lord Jesus Christ. நபீல் உயிரோடு இருந்தார்னா அவர் பிரசங்கத்தை நான் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. There won't be any impact of Nabil in my life. But because he died, அவர் இறந்ததுனால அவருடைய கடைசி செய்தி, 4 நிமிட செய்தி என் வாழ்க்கையை மாற்றியது. இட் சேஞ்ச் மை ப்ரையாரிட்டிஸ். எதெல்லாம் முக்கியம்னு நினச்சனோ அதெல்லாம் முக்கியமெல்லாம் போயிடுச்சு. எதெல்லாம் முக்கியமில்லைன்னு நினச்சனோ அதெல்லாம் முக்கியமாயிடுச்சு. நான் ஓன் சிரிப்பை கண்டு ரசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலன் பாலுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சுது. அவன் சொல்கிறான், ரிஜாய்ஸ், ஐ அகெயின் சே ரிஜாய்ஸ், சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கவலையாக இருக்கிறதுக்கு பிசாசு பிறந்த அன்றைக்கே சொல்லி தந்துட்டான். கவலையாக இருக்கிறது நம்ம கற்றுக்கொள்ள தேவையில்லை, சிரிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அபிராமி உன் உடல் செத்து போச்சுன்னு சொல்கிற, யூ கான்ட் ப்ரொடியூஸ் அ சைல்ட். சாராளின் கற்பம் செத்து போச்சுன்ற, ஆனால் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போகிற. சாராள் வந்து கூடாரத்தில் உட்காந்துட்டு சிரிக்கிறா. ஏன் ஏன் கற்பத்தில் குழந்தை வரும்னு இவர் சொல்கிறாரு, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சா. உடனே ஆண்டவர் சொல்கிறார், சாரா சிரிக்கிறா, நம்ம சிரிக்கிறதை பார்க்கும் தெய்வம். அப்போ அவன் சொல்கிறான், நீர் என்னை காண்கிற தேவன். நம்மை காண்கிற தேவன் நம்ம சிரிக்கிறத பார்க்கணும். இதுக்கு அப்புறம்தான் சாரா என்ன பேர் வைக்கிறது பிள்ளைக்கு? ஐசக். த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஐசக் இஸ் லாஃப்டர், சிரிப்பு, சிரிப்பு. ஆண்டவர் சொன்னார், சின்ன நோயெல்லாம் உனக்கு வந்ததுன்னா நீ ஏன் பேரை கூப்பிடாத, நீ என்ன செய், தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோ, தலையில் கை வச்சு சிரி. அப்போ என்ன ஆகுது, பிசாசே நீ தலைவலியை கொண்டு என் தலையில் வச்ச,
ஆனால் நான் வலிச்சு அழலை, நான் சிரிக்கிறேன். அவன் போய் இந்த தலையில் கொண்டு வச்சேன்டா, பக்கத்து வீட்டில் கொண்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அழுதுருப்பாங்க. அவன் சிரிக்கிறான். நான் தலைவலி வச்சே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்படின்னார். அதிலிருந்து சிலர்லாம், பாஸ்டர் தொண்டை வலிக்குது பாஸ்டர், இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் சிரிங்க சரியாயிரும், தொண்டையில் கை வச்சு சிரிங்க. அவங்களாம், என்ன பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ண சொன்னால் சிரிங்கன்றீங்க. சிரித்து பாருங்களேன். தொண்டையில் கை வச்சிருச்சு, ஆமாம் பாஸ்டர் போயிடுச்சு பாஸ்டர். ஏன்னா இது வரைக்கும் சிரிக்காதனால நீங்கள் சிரிக்கிறத பார்த்து ஆண்டவர் அந்த நோயை போன்னு கட்டளையிட்டார். அது கட்டளையிடலை, போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆண்டவர், அதனால் நான் வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி சிரிக்கிறேன். 300 தடவை சிரிக்கிறேன் ஒரு நாளைக்கு. யாரும் வெளியேருந்து வந்து பார்த்தா, அந்த பாஸ்டர் என்ன எப்போவுமே அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படின்னா நான் யாரை பார்த்து சிரிக்கிறேன்? பிசாசை பார்த்து சிரிக்கிறேன். இவன் சிரிக்கிறவன் இடத்துல கொண்டு போய் நோய் வச்சா நமக்கே தோல்வி. அவன் விழுந்துருவாங்கல்ல, விளங்குதா? சின்ன நோய் இல்லை, பெரிய நோய் வந்தால் கூட என்ன செய்யணும்? சிரியுங்கள். The joy of the Lord is my strength. What is joy? Joy is laughing, smiling. கர்த்தர் உங்களை எப்போவுமே சிரிக்கிறவங்களா பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அழுகிறவங்களா பார்க்க முடியாது. உங்கள் பிள்ளைங்க அழுதுகிட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா? எப்போ சந்தோஷம்? சிரிச்சா. இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். அதனால் சிரித்து கொண்டே வாழ்வோம். பிறர் சிரிக்க வாழக்கூடாது, நாம் சிரித்து கொண்டே வாழ வேண்டும். ஸ்கேவாவின் புத்திரர் 7 பேர் பிசாசு துரத்தும் போது டையை கிழிச்சு சட்டையை கிழிச்சு அவங்கள அடித்து துரத்திட்டாங்களே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரில் இறைவாக்கு உரைத்தோம் அல்லவா, உம் பெயரில் பேய்களை ஓட்டினோம் அல்லவா, உம் பெயரால் வல்ல செயல்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார்கள். அப்போஸ்தலர் 19:13, ஆக்ட்ஸ் 19:13. தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அவங்கள கிழிச்சு அனுப்பிடுச்சு. காரணம் என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய நாமத்தினால் பிசாசு துரத்தணும், அந்த நாமத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு பிசாசு ரிசர்ச் பண்ணல. அவர் நாமத்தை சொன்ன உடனேயே பிசாசு பயந்து முழங்கால் பண்ணிடுச்சு, அவரை கர்த்தர்னு அறிக்கையிட்டுருச்சு, போயிடுச்சு. ஆனால் இவன் என்ன சொன்னால், பவுல் பயன்படுத்துகிற இயேசுவின் நாமம். டேய், நீ டூப்ளிகேட் கேஸுன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? சொல்கிறத நான் இயேசுவின் நாமம்னு சொல்லியிருந்தேன்னா விரட்டிருப்பல்ல. இதென்ன பவுல் பயன்படுத்துகிற இயேசுவின் நாமத்தினால்? பவுல் எனக்கு தெரியும், இயேசுவை எனக்கு தெரியும், நீ யார்? அக்கௌண்ட் இல்லாமல் பணம் ட்ரா பண்ண வந்தியடான்னு பேங்க்காரன் கேட்குற மாதிரி அவன்கிட்ட கேட்டான். அதனால தான் கோவம் வந்துடுச்சு பிசாசுக்கு. பிசாசு பவுல் வணங்குகிற இயேசுவின் நாமம்னு சொன்னால் ஏமாறாது, ஸ்ட்ரெயிட்டாக இயேசுவின் நாமம்னு சொன்னால் ஏமாறும். ஆனால் இயேசு ஏமாறலை. அவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னார். நாங்கள் கிறிஸ்துவுக்கு தானாதிபதிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. We are ambassadors of Christ. கிறிஸ்துவுக்கு தானாதிபதிகள். Who is an ambassador? தானாதிபதினா யாரு? கேல்பிரைத்னு ஒரு டால் அமெரிக்கன் அம்பாசிடர் இருந்தார் எங்கள் காலத்தில். அம்பாசிடர் தன்னுடைய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவர்.
இப்போ அமெரிக்கன் அம்பாசிடர் இந்தியாவில் இருக்காருன்னா அவருடைய டெலிஃபோன் பில்லு, பெட்ரோல் பில்லு, ரெண்ட்டு, பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் எல்லாம் யார் கட்டணும்? அமெரிக்கா கட்டணும். எந்த கவர்மெண்ட்டை அவர் சார்ந்திருக்கிறாரோ அந்த கவர்மெண்ட் வந்து கட்டணும். அது அம்பாசிடர். விக்டர் ஞானராஜ் இஸ் an ambassador. His ambassador represents the country which he comes from. ஒரு தானாதிபதி எந்த நாட்டிலிருந்து வந்தானோ அந்த நாட்டை இது பண்ணுறான். அவன் அந்த நாட்டினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டுமே தவிர சொந்த எண்ணங்களை சரக்கை விடக்கூடாது. அதனால் an ambassador should have exactly the same mindset of Jesus Christ. ஒரு தானாதிபதின்னு சொல்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே இருக்க கடவுள். Philippians chapter 2 verse 5. Let this mind be in you which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவருக்கு என்ன சிந்தை? வந்தவங்களெல்லாம் சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துக்கு என்ன மனநிலை இருந்தது? எல்லாரையும் சுகப்படுத்தணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனநிலை இருந்தது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும், நம்ம கன்ஃபஸ் பண்ணுற அப்போஸ்தல், கன்ஃபஸ் பண்ணுற பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் வந்து இரத்தத்தை எடுத்துட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தெளிப்பார். இந்த புதிய ஏற்பாட்டு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நிரந்தர அப்போஸ்தலராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை கொண்டு போய் செலுத்திட்டார் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ அவருக்கு ரா மெட்டீரியல் நம்ம கன்ஃபஷன், நம்ம அறிக்கை. பேப்பர் எடுக்கிறீங்க படிக்கிறதுக்கு, ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, ஆனால் அந்த செய்தியை பார்க்காம டேட்டை பார்ப்போம். 3 நாளைக்கு முந்தி உள்ள செய்தி, பழைய பேப்பர் போடுவீங்களா மாட்டிங்களா? அதை மாதிரி 2000 வருஷத்துக்கு முந்தி எங்கேயோ நமக்கு தெரியாத ஊரில் அவர் செத்தாராப்பா, அந்த ரத்தம் இன்னைக்கு எங்கே நமக்கு பலனளிக்க போகுது, அதனால அது பழைய ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் 2000 வருடமானாலும் உறைந்து மறைந்து போன ரத்தம் அல்ல. ரான் ஒயிட் ரிசர்ச் பண்ணும்போது சிலுவையில், கொல்கதா சிலுவையில் கீழே ஹோல் வெளியே ரத்தம் போய் உடன்படிக்கை பெட்டி மேலே விழுந்திருக்கு. இவர் குழி தோண்டி உள்ளே போய் அந்த ரத்தத்தை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து ரிசர்ச்சுக்கு எடுத்தபோது இப்போந்தான் சிந்தின ரத்தம் மாறி 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருந்தது. ஜீசஸ் பிளட் இஸ் லைவ் பிளட். பயம் என்பது பிசாசு தருவது, விசுவாசம் என்பது வேதம் தருவது. விசுவாசத்தினாலே இயக்கப்படும் விசுவாசிகள் நாம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.